அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அடுக்கடுக்கான புகார் வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அடுக்கடுக்கான புகார் வைக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் செல்லூர் ராஜு சரியாக செயல்படாததால் அதிமுகவுக்கு தோல்வி ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் செல்லூர் ராஜுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கொந்தளித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. செல்லூர் ராஜு மீதான புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முழக்கம் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அடுக்கடுக்கான பல்வேறு புகார்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் செல்லூர் ராஜு சரியாக செயல்படாததால் அதிமுகவுக்கு தோல்வி ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் செல்லூர் ராஜுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கொந்தளித்து உள்ளனர். இதனால் செல்லூர் ராஜு மீதான புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முழக்கம் எழுப்பியதால் சலசலப்பு நிலவியது. அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அடுக்கடுக்கான புகார்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் செல்லூர் ராஜு சரியாக செயல்படாததால் அதிமுகவுக்கு தோல்வி ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் செல்லூர் ராஜுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கொந்தளித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முழக்கம் எழுப்பியதால் சலசலப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? கண்டிப்பாக. அதாவது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 3 நாட்களாக ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அந்த நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கடந்த 3 நாட்களாக பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த இதில் ஏற்கனவே சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை, அரக்கோணம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி நாடாளுமன்ற பொறுப்பாளருடன் ஆலோசனையை கடந்த 3 நாட்கள் மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளரோட ஆலோசனை மேற்பட்டு அதன் முடிந்தவுடன் தற்போது மதுரை மாவட்ட பொறுப்பாளருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அப்போது இந்த அதாவது மதுரை மாவட்ட அந்த பொறுப்பாளரோட ஆலோசனை மேற்கொண்டு வரும்போது அந்த மதுரை மாவட்ட பொறுப்பாளர் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு மற்றும் ராஜன் செல்லப்பா மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் மருத்துவர் சரவணன் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் இந்த இதுல கலந்துகிட்டு இருந்தாங்க. அப்போது திடீரென்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் முன்னாள் மாவட்ட அமைச்சரும், அதாவது செல்லூர் ராஜு அவருக்கு சரியா முறையாக இந்த தேர்தல் செயல்படவில்லை, அதனால்தான் நாம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டோம் என்று அவருக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பப்பட்டது. அந்த இதை கண்டித்து செல்லூர் ராஜு ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கொஞ்சம் சிறிது நேரமா ஒரு பரபரப்பை நிலவியது. மீண்டும் அந்த எடப்பாடி சமாதானப்படுத்தியதற்கு அடுத்து பின்பும் மறுபடியும் தொடர்ந்து அந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மதுரை மாவட்ட பொறுப்பாளருடன் ஆலோசனை முடிந்தவுடன் தொடர்ந்து அடுத்த கட்டமாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது.